Hey guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் DAX ஃபங்க்ஷனில் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பற்றி பார்க்க போகிறோம். DAX ஃபங்க்ஷன் பெஸ்ட் ப்ராக்டிசஸில் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சம்எக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் ரெவென்யூ அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் சில இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டல் ரெவென்யூ ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சம்எக்ஸில் ஆர்டர் குவான்டிட்டியோட ஈச் அண்ட் ஒவ்வொரு ரோவும் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட ஓவரால் வேல்யூவை சம் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரோ பை ரோ கால்குலேஷன்ஸ். இன்கேஸ் உங்கள் டேட்டா செட் வந்து ரொம்ப லார்ஜாக இருந்ததுன்னா இந்த சம்எக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ரோலையும் இந்த கால்குலேஷன் நடக்கும் அப்படின்றதுனால உங்கள் டேட்டா செட் அதிகமான சைஸ் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட ரிப்போர்ட்டு ஸ்லோவாகும். ஸோ சம்எக்ஸ் ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணிடுங்க. அதை வந்து நீங்கள் டிரைவ் பண்ணிவிட்டு உங்களோட ரா டேட்டாலேயே இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே அவுட்புட்டாக கொண்டு வர மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சம்எக்ஸ் யூஸ் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட் ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு ஒரு ரீஜனை பேஸ் பண்ணி ஒரு கால்குலேட் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆர்டர்ஸ் டேபிள் போய்டுறேன். ஆர்டர்ஸ் டேபிளில் ரீஜன் போய்க்கலாம். ஓகே. ஸோ லெட்ஸே நமக்கு இங்கே ரீஜன்ற ஒரு காலமில் வெஸ்ட்டு ஈஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு தேவை ஒரு பர்டிகுலர் ரீஜனோட சேல்ஸ் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு மெஷர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர் க்ரியேட் பண்ண போகிறேன். லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு மெஷர் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து சேல்ஸ் நார்த் அப்படின்னு கொடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ரீஜனோட சேல்ஸ் கால்குலேட் சம் ஆஃப் சேல்ஸ், அதாவது ஆர்டர்ஸில் சேல்ஸ். இதுக்கப்புறம் அந்த ரீஜன் போகணும். ஆர்டர்ஸில் ரீஜன் ஈக்குவல் டு நார்த் அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதை சப்மிட் பண்ணிடுறேன். சப்மிட் பண்ணிட்டு இப்போ நான் அதை வந்து ஒரு கார்டு விஷுவலில் ஆட் பண்ணுறேன். சேல்ஸ் நார்த் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். சேல்ஸ் நார்த் ஏன் நார்த் வரலன்றதை செக் பண்ணிடலாம். நார்த்துன்னு ஒரு ரீஜன் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நார்த்துன்னு ஒரு ரீஜன் இல்லை, அதனால் வரல. ஓகே, நான் இதை வந்து சவுத்துன்னு மாற்றிக்கிறேன். சவுத். ஓகே, ஸோ இங்கே வந்து சவுத். ஓகே, இப்போ சவுத் ரீஜனோட டோட்டல் சேல்ஸ் வேல்யூ வந்துடுச்சு. இது வந்து சிம்பிள் ஆப்டிமைஸ்டு கால்குலேட் ஃபங்க்ஷன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ஒரு ஃபில்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அடிஷ்னல் மல்டிப்புள் நிறைய ஃபில்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் இருக்கணும், இல்லை பர்டிகுலர் சப் கேட்டகரி இருக்கணும், இல்லை பர்டிகுலர் கேட்டகரி இருக்கணும்னு இன்னும் அடிஷ்னல் நான் ஃபில்டர்ஸ்லாம் நான் இங்கே ஆட் பண்ணேன் அப்படின்னா உங்களோட கால்குலேஷன் கண்டிப்பாக ஸ்லோவாகும். ஸோ அதனால் உங்களோட ஃபில்டர் கேட்டகரி ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஸோ தட் இது ஈஸியாக ரன் ஆகும். நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு ரீஜன் ஃபில்டர் மட்டும்தான், வேறு எதுவும் நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணலை. இன்கேஸ் நீங்கள் மல்டிப்புள் ஃபில்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஸ்லோவாகும். ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ். அதில் என்ன அப்படின்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனை எப்படி ஆப்டிமைஸ்டு வேஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா டிவைட் ஃபங்க்ஷன். பெரும்பாலும் நம்ம எக்ஸலில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டைரெக்டாக டிவைட் ஃபங்க்ஷன், அதாவது ஸ்லாஷ் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பவர் பிஐலையும் யூஸ் பண்ணலாம். பட் அந்த பவர் பிஐயில் அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஸ்லோவாகும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா டிவைட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, லெட்ஸே இப்போ நான் வந்து ரெவென்யூ பை ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா ரெவென்யூ பர் ப்ராடக்ட். ஓகே, இங்கே வந்துட்டு இப்போ நான் டைரெக்டாக வந்து சம் ஆஃப் ரெவென்யூ ஆட் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் டோட்டல் ரெவென்யூ. இது ஆல்ரெடி மெஷராக இருக்குது. ஸோ தட் டோட்டல் ரெவென்யூ ஆட் பண்ணிக்கலாம். டோட்டல் ரெவென்யூ டிவைடட் பை
ப்ராடக்ட், கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட், ஆர்டர்ஸில் ப்ராடக்ட், இல்லை டோட்டல் ரெவென்யூ பை நம்ம ஆர்டர்ஸ் போட்டுடலாம், ஆர்டர் ஐடி, கவுண்ட் ஆஃப் ஆர்டர். ஸோ இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். பட் இந்த டிவைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கண்டிப்பாக டிவைட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அது என்னென்னா வெரி சிம்பிள். நீங்கள் முன்னாடி டிவைட் ஃபங்க்ஷன் போட்டுருங்க, அந்த ஸ்லாஷ் ரிமூவ் பண்ணிவிட்டு காமா போட்டுருங்க, அவ்வளோதான். ஆல்டர்னேட்டிவ் ரிசல்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம் 0, இல்லை சம்டைம்ஸ் 0 ராங்கான வேல்யூ கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தேட் நீங்கள் பிளாங்காக விட்டுறலாம். ஸோ இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இது தான் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸில் என்னெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ளஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸில் எப்படிலாம் யூஸ் பண்ணணும், இல்லை ஆப்டிமைஸ்டு வேயில் எப்படி டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.